அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது கார்த்திகை 28 டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை தசமி திதி இன்று மாலை 6:45 மணி அளவு வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. ஹஸ்த நட்சத்திரம் இன்று காலை 8:15 மணி அளவு வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சௌபாகியம் நாம யோகம், பத்திரை நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். ஜோதிட தகவலில் திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் நம்ம நேற்றைய நாள் பார்த்தது திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய பெண்ணு பையன், மணமகள் மணமகனுடைய ஜாதகத்திலே புத்திரபாவம் எப்படி இருக்கிறது, இந்த புத்திர சந்தானம் மக்கட்பேறு கிடைக்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை 2 பேருடைய ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும். பொருத்தம் பார்க்கும்போது இதையும் கவனத்தில் கொள்ளணும் என்பதை பார்த்தோம். அடுத்து இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை வெளிப்படையாகவே நாம் இப்போ சொல்ல போகிறோம். ஆனால் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது என்னென்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளும்போது அதில் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்வித பல புருஷார்த்தங்கள்னு சொல்லக்கூடியது இருக்குது. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்பம்னு சொல்லக்கூடியது காமம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கிறது, இதை நம்ம பார்க்கணும். கணவன் மனைவி சேர்ந்து அந்த தாம்பத்தியம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கிறது, அந்யோன்யமாக இருப்பார்களா, தாம்பத்திய சுகம்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த இல்லறத்தை நடத்தக்கூடியதற்கு மிக முக்கியமானதாக அது இருக்கும். இந்த யோக்கியதை இந்த ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கறது? முதல்ல சொன்னது தான் தர்ம அர்த்த காம மோட்சம். அப்போ முதல் வீடு தர்மம்னு சொல்லக்கூடியது, 2வது வீடு அர்த்தம்னு சொல்லக்கூடிய பொருளை பற்றி சொல்லக்கூடியது, 3வது வீடு காமம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசை அபிலாஷைகள் இன்பத்தை பற்றி சொல்லக்கூடியது, 4வது தான் வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்சம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த 3ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, 3ஆம் பாவத்தை தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். வீரியம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வரும். அதுதான் இந்த காம திரிகோணத்தில் முதலிடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் இடம், அதற்கடுத்து 7ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடம். அப்போது ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 இந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது, 2 பேருடைய ஜாதகத்திலையுமே இது எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். பெண்ணுடைய ஜாதகத்தில், பிள்ளையுடைய ஜாதகத்தில் 2ம் சரிசமமாக இருக்கும்படியாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். நட்சத்திர ரீதியாக பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது. அதுபோல் வசிய பொருத்தம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதுபோல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 3, 7, 11ஆம் இடங்கள் 2 பேருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதாவது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஸ்தான அதிபதியை காட்டிலும் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் மிக முக்கியமாக கணிக்கப்பட வேண்டியது. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு அதிபதி, ஹவுஸ் ஓனர், அந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்கார், அங்கே ஒரு டெனன்ட் இருக்கார். அப்போ முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அந்த கேட்டை தாண்டி உள்ளே வரணும், அங்கே ஏதாவது கேட்கணுன்னா அந்த டெனன்ட் அங்கே இருக்கார்ல அவர் தான் கேட்கணும். இந்த ஹவுஸ் ஓனரே வந்தாலும் கூட டெனன்ட் ஓப்பன் பண்ணால் தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். அதுவும் கூட இப்போல்லாம் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா சாதகமாக. அதே தான் ஜாதகத்திலையும் கூட. அதனால் இந்த 3, 7, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த வீடுகளில் என்ன கிரகம் இருக்கிறதுன்றதை பார்க்கணும். அப்புறம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். இதற்கு உண்டான கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் செவ்வாயை எடுத்துக்கொள்வோம். இவர்கள் எப்படி இருக்கார்கள் என்பதை பார்க்கணும். இது பலம் குறைவாக இருந்தால் 2 பேருக்கும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்கணும். ரொம்ப பலம் அதிகமாக இருந்தால் 2 பேருக்கும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்கணும். இது ஒரு பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய, கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. இந்த விஷயம் சம்பந்தமாக நிறைய திருமண வாழ்க்கைகள் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறதாக இந்த காலத்தில் இருக்குது. அதனால் திருமண பொருத்தம்னு சொல்லும்போது நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஜாதகத்தை எப்படி நம்ம கணிக்க நிறைய விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோமோ, திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் 2 ஜாதகத்திலையும் ஆராயணும். அதனால் அவ்வளோ டைம் கொடுக்கணும், அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு பார்க்கணும்.
இது திருமண பொருத்தம் பார்ப்பது சம்பந்தமான இன்றைய தகவல். அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் இன்றைய நாளில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இன்றைய நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலானவர்களுக்கு இது விடுமுறை நாளாக இருக்கும், ஓய்வு தினமாக இருக்கும். அந்த நாளை நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே செயல்படுத்த முடியும். இன்றைக்கி நாளில் நீங்கள் கோயிலுக்கு போகணும், ஃபேமிலியோடு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, பொழுதுபோக்கு தலங்களுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ சிறிய உடல் உபாதை இருக்கிறது, அதை இன்றைக்கி சரி பண்ணிக்கணும், நாளையிலேருந்து நம்ம வேலைக்கு போகணும், படிக்க போகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கடமைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம், வீடு கட்டுறது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இன்றைய நாள் நடக்கும். சந்திரன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இன்றைக்கு நாள் தொடங்கும் போது இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் காலை நேரத்தில் 8:15 மணி அளவில் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்கும். சித்திரையினுடைய ஒரு பாதம், முதல் பாதம் 2 பாதம் கன்னியில் இருக்கும், 3, 4ஆம் பாதங்கள் துலாத்திற்கு வரணும். அதில் இன்று இரவு 8:45 மணி அளவில் அந்த சந்திரன் கன்னியிலிருந்து துலாத்திற்கு வருவார். அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம். 4ஆம் அதிபதி சந்திரன், அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். சந்திரபலம் இருக்கிறது என்பதாக எடுத்துக்கலாம் முதல்ல. அப்புறம் 7ஆம் இடத்திற்கு வரும்போது குரு பார்வை அவருக்கு கிடைக்கிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த சந்திரன் சுயச்சாரத்தையும் பிறகு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்தையும் பெற்றிருக்கார். அந்த செவ்வாய் குரு வீட்டிலேருந்து குருவுடைய பார்வை பெறுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நல்ல பலனை தரக்கூடிய நாளாக அமையவிருக்கிறது. பரணியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய பொறுப்புகள் இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கான சக்தி கிடைக்கும். பிள்ளைகளை கல்வியை தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்கிறீங்களே, ஏதாவது விளையாட்டு, கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுத்த நினைக்கிறீங்க, அவங்களுக்கும் அதில் ஆர்வம் இருக்குது, அதை வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறாங்க, இப்போ கேட்கும்போது பிடி கொடுத்து பேசலை, அப்போ அவங்கள உட்கார வச்சு என்ன தான் முடிவில் இருக்கேன்னு கேட்கலாம், அதில் திருமணம் செய்து கொள்ள எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவங்க சொல்படி கேட்டு நடக்கும்போது பலன் கிடைக்க பெறுவீங்க. ரோகிணியில் பிறந்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நல்ல தருணங்கள் அமையும், நல்ல சம்பவங்கள் நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இயற்கையிலேயே நீங்கள் கொஞ்சம் சட்டுன்னு கோபப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க, ஆனால் மனசில் ஒன்றும் இருக்காது, அது புதியவர்களுக்கு தெரியாது. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துறதுனால நற்பலன் உண்டாகும். மிதுன ராசி என்பவர்களே, ராசியில் குரு இருக்கார், ஜென்மகுரு காலமாக இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களை பிறர் தவறாக நினைத்து கொள்ளும்படியாக எதுவும் செய்துவிடக்கூடாது. ஒரு சில பேர் பிறருடைய தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாவீங்க. சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார், சுகஸ்தானம்னு அதை நம்ம சொல்லுவோம். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பொழுதுபோக்கு, கேளிக்கை, நிறைய செலவுகள் இப்படின்னு செய்யும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய சொத்துக்கள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. ரொம்ப காலமாக நீங்கள் வாங்கி போட்ட மனையை பார்க்கவே இல்லை, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடை நீங்கள் பராமரிக்கவே இல்லைன்னா அதெல்லாம் செய்யறதுக்கான விஷயங்களை முடிவு பண்ணலாம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நல்ல செய்தி கிடைக்கும், நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும், பிடித்தவங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க குழந்தைகளால் சந்தோஷப்படுவீங்க. குழந்தைங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கறது, அவங்க பேசுகிறது, அவங்க கேள்விகள் கேட்குறது, அவங்க வளர்ந்தது இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியும். கடகராசி என்பர்களே,
இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் ஒருத்தரோட பேசுகிறீங்க, ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். திருமண விஷயங்கள் பற்றி பேசுகிறீங்க, அது வந்து அனுகூலமாக முன்னோக்கி போகும். சொத்துக்கள் வாங்கிறதுக்காக போய் பார்க்குறீங்க, அது வந்து உங்களுக்கு பலன் தரும். இப்படியாக இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் திட்டமிடலாம், முயற்சி செய்யலாம், பலன் கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு வேலையை செய்கிறீங்களோ, அதில் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை விட இன்னும் நல்லா செய்ய முடியும், இன்னும் பலனையும் அதிகமாக பெற முடியும். அனுகூலமான நாள் இது உங்களுக்கு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கும். மற்றவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும், நீங்கள் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும், சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன். ஒரு விஷயம் சிக்கலாக வேண்டிய நிலையில் அதை சரிப்படுத்திட முடியும். சிக்கலாகாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், பேசும்போதே அந்த பேச்சு வந்து சரியான டைரெக்ஷனில் போகலன்னா டக்குன்னு வந்து அந்த ரூட்டை மாற்றுறது, அது உங்களுக்கு முடியும். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து பணத்தட்டுப்பாடு சரியாகும். நிறைய செலவு இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய ஆசை இருக்குது, படிக்கணும், வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டுலாம் இருக்குது. ஆனால் கையில் பொருள் இல்லை, பணம் இல்லை. பணம் இல்லாததுனால எதையும் செய்ய முடியல. பணம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு ஒருத்தர் கொடுக்குற பணத்தை ஒரு ஆண்டில் 10 மடங்காக மாற்றக்கூடிய திறன் பெற்றிருக்கீங்க. ஆனால் பணம் இல்லை. இன்றைக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம், பண வரவு வந்து சேரும். மகத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய தெளிவுக்கு நீங்கள் முதல்ல முற்படணும். இது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் சூரிய பகவானை வழிபடும் போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பூரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். எதிர்மறையான விஷயங்கள், தீய விஷயங்கள், தீய பழக்கங்கள் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க செஞ்சால் கூட நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது இன்றைய நாளில். உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வை, உன்னதமான நிலையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, கைவிட்டு போன விஷயங்கள் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவி சண்டை, அப்போது ஒருத்தர் கோச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் திரும்ப இன்றைக்கி வந்துடுவார். ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணால் கூட போகிறோம், போய் கூப்பிட்டா கூட போகிறோம், வந்துடுவாங்க. நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுனா இன்றைய நாளில் நீங்கள் அன்பாக போய் பேசும்போது, உரிமை எடுத்துக்கொள்ளும்போது அது சரியாயிடும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்ஸ் வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கீங்கன்னா இன்றைய நாளில் அதை சரிப்படுத்த முடியும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு என்னென்னா பிரிவுகளுக்கு முடிவு தரும், நட்புக்கு ஒற்றுமைக்கு ஆரம்பம் உண்டாகும். உத்திரத்தில் பிறந்தவங்க உத்தமமான நல்ல பலனை அடைய போகிறீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவங்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போயிலிருந்து காலையில் ஒரு 8:15 மணியிலிருந்து இரவு 8:45 மணி வரைக்கும் ஏறக்குறைய இந்த 12 மணி நேரம் உங்களுடைய நட்சத்திரம் தான் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் சொத்து வாங்கிறதுக்காக போகிறதுக்காக இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக போகலாம். பெண் பார்க்குறதுக்காக போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு போகணும். அம்பாளுக்கு ஒரு மாலையை சாத்திட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த செயல் வந்து கைகூடும். துளாராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான நல்ல நாளாக இருக்கிறது. அதாவது விடுமுறை நாள்லேயும் கூட வேலையை பற்றி சிந்திக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கடந்த வாரத்தில் முடிக்காத வேலையை இன்றைக்கு செய்கிறதோ, அல்லது நாளையிலிருந்து அடுத்த வாரத்தில் செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செய்கிறதோ, இப்படியான விஷயங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சண்டே ஸ்கூல் காலேஜ் இல்லைன்னா கூட உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியாக வேலை அதிகமாக இருக்கும். நல்ல வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. சித்திரையில் பிறந்தவங்களுக்கு இன்று இரவு நேரத்தில் இருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்துடுவார். அதனால் இந்த மாலை நேரத்திலே போய் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம். இரவு 8:45 மணி அளவில் சந்திரன் பிரவேசிக்கிறார் இல்லையா, அப்போது அது கோயில் நடை சாத்துகிற நேரமாக இருக்கும் நிறைய கோயில்கள். அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து ஆலய தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சாதிக்கக்கூடிய சாதகமான நல்ல நாள் இந்த நாள். விசாகத்தில் பிறந்தவங்க விசேஷமான பலனை அடைய போகிறீங்க. கைவிட்டு போன பொருட்களை, கைவிட்டு போன நட்பு,
சொத்துகள் இதெல்லாம் வந்து மீட்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து கூட இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய நாள் சாதகமான நாளாக இருந்தால் அது எந்த வகையில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணுன்றது தான் நம்ம கணிக்கணும். அப்போ இந்த நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும், மற்றவங்களால் நல்லது நடக்கும். அதில் நிறைய டைம் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க, கூடயே வேலை பார்க்குறவங்க, அப்படியே கொஞ்ச நாளில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களால இன்றைக்கு நல்லது நடக்கும். கணவனுக்கு மனைவியால், மனைவிக்கு கணவனால் நல்ல விஷயம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படி சொன்னால், ஆமாம் நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற முடிவை எடுப்பீங்க. பெற்றோர் சொல்படி பிள்ளைகள் கேட்டு நடப்பீங்க. பெற்றோருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா பிள்ளைகள் வந்து பெரிய நல்ல மருத்துவர் இடத்தில் அழைச்சிட்டு போகிறதுனால அவங்களுக்கு உடம்பு சரியாக போயிடும். அப்படியாக இந்த நாள் அனுகூலமாக இருக்குது. விசாகத்தில் பிறந்தவங்க விசேஷமான பலனை அடைய போகிறீங்க. பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம், பொன்பொருள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது. அனுஷத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து சுலபமாக காரியம் கைகூடக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றவங்களால் முடியாத ஒன்று உங்களால் இன்றைக்கு செய்ய முடியும் நல்ல விஷயங்களில். தனுராசி அன்பர்களே, வேலை இல்லாதவர்களுக்கு வந்து நல்ல தொழில் அமையக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க அதை வந்து இன்னமும் அபிவிருத்தி பண்ணக்கூடிய யோகம் இன்றைய நாளில் பெறுகிறீர்கள். தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு துணை கிடைக்கும். நண்பர் தேவைன்னா நண்பர் கிடைப்பார். வாழ்க்கை துணை வேணும் அந்த வயசில் இருக்கிறோன்னா அப்படி வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. ஒரு வேலை செய்யும்போது தனியாக இதை முடிக்க முடியாது, இன்னொருத்தர் வந்தால் சேர்ந்து நல்லா செஞ்சிடலான்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைப்பார். இதுபோல் இன்றைய நாள் வந்து நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீங்க. நான் வந்து இந்த கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன், என்னால் போகவே முடியலன்னா இன்றைய நாளில் அது பற்றி நீங்கள் திட்டமிடலாம். பூராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அணிகலன்கள், ஆபரணங்களை வந்து வாங்கிறது, அது பழுதடைந்து இருந்தால் அதை சரி பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இதெல்லாம் சாத்தியம். உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆகணும், கடமைகள் இருக்கிறது, நிறைவேற்றணும், பொறுப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அது பற்றி சிந்திக்கலாம், அதை செயல்படுத்தலாம். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது. நமக்கு வந்து பொருள் வரணும் அல்லது பெயர் வரணும், பதவி வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான அம்சம் வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இருக்கும். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது திசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தில் இருக்கலாம், கோச்சார கதியில் அது நமக்கு இருக்கலாம். அப்படி இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் எதிர்பார்க்கலன்னா கூட உங்களுக்கு அந்த விஷயமானது நடக்கும். அப்படியாக நல்ல பெயர் கிடைக்க போகுதுன்றதுனால இன்றைய நாள் திருமண விஷயங்களை முயற்சி பண்ணும்போது அது சுலபமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கணும்னு போகிறீங்கன்னு சொன்னால் அது சுலபமாக இருக்கும். ஒரு வீடு அமையிறது, வாகனம் அமையிறது, இதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கடன் வாங்கிட்டீங்க, அவங்கக்கிட்ட இன்னும் கூடுதல் தவணை கேட்கணுன்னா இன்றைக்கி போய் கேட்கலாம். அவங்க வந்து சரின்னு சொல்லிவிடுவாங்க உடனே. நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நினச்சிட்டு போனால் கூட ஜஸ்ட்டு கேட்டு தான் பார்க்கலாமேன்னா போய் கேட்டால் ஓகே சொல்லிடுவாங்க. அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பின்விளைவு தெரிந்து நிதானமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுனால பலனடைவீங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க மனசில் நினச்சாலே ஒரு விஷயம் நடந்துடும். எந்த ஒரு பிளானிங்கும் வேண்டாம், எந்த ஒரு துணையுமே வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அவிட்டத்தில் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களோடு ஒத்துமையாக இருப்பீங்க. உங்களுடைய சகோதரர்களோடு உங்களுடைய குடும்ப சொத்தை பிரித்து கொள்வதில் ஏதாவது முடிவுக்கு வர முடியாத நிலை இருந்தால் இன்றைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க கூட முன்னுக்கு வருவீங்க. நம்ம கூட பிறந்தவங்க தானே, கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கிட்டோமே போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு கூட உங்களால் வர முடியும். கும்பராசி என்பர்களே, இந்த நாள் வந்து இரவு நேரத்தில் 8:45 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியும். அது வரைக்கும் சந்திரன் 8ல் இருப்பார். 6ஆம் அதிபதி சந்திரன் 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய பகைவர்கள்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களிடத்துல கவனமாக இருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தருவாங்க, உங்களை குழப்பி விடுவாங்க, உங்களுடைய உழைப்பில் அவங்க ஆதாயம் அடைகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கோபத்தை கட்டுப்படுத்திட்டால் போதுமானது.
சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 8ஆம் இடத்துலையே சந்திரன் இருந்தாலும் கூட இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க நல்லவர்களுடைய துணை கிடைக்க பெறுவீங்க. மீனராசி என்பர்களே, இன்றைய நாள் தொடங்கும் போது உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கிறது. 5 7ஆம் இடத்தில் இருக்கார். தனபாகியாதிபதியான செவ்வாயுடைய சாரத்தை காலை 8:15 மணி அளவிலிருந்து பெறுகிறார். அந்த சாரம் கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டிலிருந்து குருவுடைய பார்வையை பெற்றிருக்கார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். உங்களுடைய வீடு, மனை, சொத்துகள், பிள்ளைகள் இது சம்பந்தமாகலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்று இரவு 8:45 மணி அளவில் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வரார். சந்திராஷ்டமம் தொடங்கும். மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாம். இரவு எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரத்தில் வேலை பார்க்குறவங்க, பிரயாணம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையாக மிகச்சரியாக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாள் நிதானமாக இருந்து நல்ல பலன் அடைவீங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ரேவதியில் பிறந்தவங்க உங்களுடைய அறிவாற்றல்னால் புத்திசாலித்தனம் சட்டுன்னு ஒரு விஷயம் தோன்றுறது, அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு இதன் மூலமாக பலனை அடைவீங்க. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம், கார்த்திகை சோமவாரம். இந்த கார்த்திகை சோமவாரம் நாளையோடு பூர்த்தி ஆகிடும். அடுத்து மார்கழி தொடங்கும். ஏகாதசி விரதம் இருக்க கார்த்திகை சோமவார விரத விசேஷ வழிபாடுகள்லாம் செய்ய தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.